ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட்டட் கோமாளி. WHO சமீபத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது பிரகாரம் இந்தியாவில் 4 குழந்தைக்கு ஒரு குழந்தை குடற்புழு நோய் தொற்றால் பாதிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த குடற்புழு நோய் தொற்று அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பேதி, அதாவது அடிக்கடி பேதி, வாந்தி, பசியே இல்லாமல் இருக்கிறது, பலகீனமாக இருக்கிறது, இதெல்லாம் குடற்புழு நோய் தொற்றுக்கான அறிகுறிகள். இது வந்தால் என்ன ஆகும்னா, நல்லா இருக்க குழந்தைக்குமே உடல் வளர்ச்சி குறையும். உடலில் நோயை எதிர்க்கக்கூடிய கிருமிகளை இது போய் தடுத்துரும். சோகை உண்டாகும், ஆசன வாய்ப்பு இதில் அரிப்பு ஏற்படும். இந்த மாதிரி பல உபாதைகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி தவிர்க்கலாம், இதை எப்படி தடுக்கலாம்னா, கழிப்பறைக்கு இல்லை சிறுநீர் கழித்து பொழுது வரும்போது கை கால்களை நல்லா சுத்தமாக கழுவுறது, நகங்களை நல்லா வெட்டி வச்சுக்கிறது, நல்லா வேக வச்ச உணவை சாப்பிட்றது, சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு அதை உணவை எப்பயுமே சரியான நேரத்தில் கொடுத்து அதுங்களை பழக்கப்படுத்துறதுலாம் நம்ம செஞ்சோன்னாவே இந்த நோய் வராமல் தவிர்க்கலாம். அது இல்லாமல் குறிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது, குறைஞ்சது 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது பேதி மருந்து கொடுத்து குடற்புழு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு WHO அறிகுறி சொல்லியிருக்கு. அது பிறகு நாமும் செஞ்சோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு குடற்புழு நோய் தொற்றே இல்லாமல் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.